எமது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடுத்த வாரம் நமக்கு தமிழ் புத்தாண்டு வர இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மொழி ஆற்றுதல், தேசத்தின் மீது பற்றுதல், இறை மீது பற்றுதல், இந்த மூன்று மீதும் பற்றுதல் நாம் வைக்கும் பொழுது எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு விடை கிடைக்கும். ஏன்னா இந்த மூன்றையும் சேர்த்து மனம் ஒன்றுதான் பேசும். மொழி பற்றாக இருந்தாலும் மனம்தான் காரணம். நாட்டுப்பற்று, தேசத்தின் மீது பற்றாகிறதா மனம்தான் காரணம். இறைவனுக்கும் அந்த மனம்தான் காரணமாக இருக்கின்றது. இந்த மனம் என்னும் மேடை ரொம்ப அழகானது. ஆக வாழ்க்கையை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் எல்லா விதமான சூழ்நிலை சந்தித்தாலும் கூட முதலில் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அந்த ஆண் பெண் இருவருக்கும் மன ஒற்றுமை இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த மன ஒற்றுமை இருந்தால்தான் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வளரும். யார் என்ன செய்யறாங்க, எதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க செய்யறதுனால என்ன லாபம், என்ன நஷ்டம், இதனால புகழ் பெருமை எல்லாம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்க வரும்னா அந்த மன ஒற்றுமையில தான் கிடைக்கும். நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதெல்லாம் ஈடாகாது. அதற்கும் மேல ஒரு படி ஒரு மனிதனுடைய மனம் அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நிர்வாகம் அழகாக இருக்கும். அந்த பொருளாதாரத்தை சரியானபடியாக அவர் சம்பாதித்து கொடுத்து, மனைவி வாழ்க்கையெல்லாம் யாருன்னா மனைவி தான், வேற யாரும் கிடையாது. மனைவி வச்சுதான் அவர் வாழ முடியும். புனிதமான ஒரு யாருன்னா பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரி. இரண்டாவது மிகப்பெரிய சொத்து யாருன்னா பெற்றோருக்கு பெற்றுக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பெரிய சொத்து. எவ்வளவு சொத்து, எவ்வளவு பணம், எவ்வளவு காசு இருந்தாலும் கூட ஒரு பிள்ளை அந்த தாய்க்கு முன்னால் நின்று கம்பீரமா நான் தான் மகன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த சொத்துக்கு முன்னாடி பிள்ளை தான் நிற்பார். சொத்து எதுவும் வறந்து நிற்காது. அது இன்னொருத்தர் கையில நம்ம ஒப்படைக்க வேண்டிய பொருள். ஆகவேதான் அந்த மனசு அழகா இருந்தால் எந்த தாய்க்கும் துன்பம் இல்லை, துயரம் இல்லை. எந்த தாய் தகப்பனும் துன்பப்பட வேண்டியதில்லை, துயரம் இல்லை. அந்த அன்பான சகோதரிக்கு வேண்டிய கடமைகள் நிறைவேறும். மூன்றாவது மனைவி நிம்மதியா வாழ்வாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சரியான எதிர்காலத்தை அந்த குடும்ப தலைவர் உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாததுனால அங்கேயும் ஒரு பிளவு வருது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே சரியான தூரமே இருக்கு, இடைவெளி இல்லாத இருக்கு. எங்கேயோ ஒரு பக்கம் பெற்றோர்கள், எங்கேயோ ஒரு பக்கம் பிள்ளைகள். இப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வளரும் காலத்தில் பெற்றோர்கள் அருகில் இல்லாமல் பிள்ளைகள் மீது மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நான் சொல்ல. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பாடல் எடுத்திருக்கோம். ஆக வாழ்க்கையை நம்ம இன்பமா சந்தோஷமா வாழணும்னு சொன்னா கண்டிப்பா மன ஒற்றுமை தேவை. இனி வருங்காலமாவது இளைய சமூகம் வாழ்க்கையை சந்தித்தால் முதலில் மன ஒற்றுமை பார்க்க வேண்டும். இருவருக்கும் மன ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றை நம்ம கையில எடுக்கணும். அது மன ஒற்றுமையை வளர்க்கும். அது ஒரு லட்சியத்தை நல்ல தீர்வை நம்ம கையில எடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பா அது நம்மளை தூங்கவே விடாது. உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும், ஓட வச்சுக்கிட்டு இருக்கும், விரட்டி அடிக்கும். ஏதாவது ஒரு காரணம் நம்மளை நோக்கி தவறான சூழ்நிலை வந்தா கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த லட்சியமும் நல்ல தீர்வும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ சொல்ற மாதிரி அவங்க அப்படி இல்லை, இவங்க வேற, இவங்க லெவல வேற, இவங்க லெவல் வேற, அதெல்லாம் நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த லட்சியமும் நல்ல தீர்வும் பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கும். லட்சியத்தின் மூலமாக, தீர்வின் மூலமாக நாம என்ன சப்ஜெக்டை கொண்டு வரணும் அது நம்ம தலையை நிமிர வைத்து விடும், குடிய வைக்காது. ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மனதோடு பேச வேண்டும் என்றால், பணத்தோடு அல்ல, மனதோடு பேச வேண்டும் என்றால் நாம் லட்சியத்தையும் நல்ல தீர்வையும் கையில் எடுக்க வேண்டும். அது மன ஒற்றுமையை வளர்க்கும், உழைக்க வைக்கும், நம்பிக்கையை தரும். தன்னம்பிக்கைன்றது தானா வளரும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், தோல்வி வந்தாலும் துவண்டு போக மாட்டான். ஏன்னா கையில லட்சியமும் நல்ல தீர்வும் இருக்கு. மனம் உறுதிப்படும், ஒற்றுமை வரும். ஆகவேதான் அன்பு நேயர்களுக்கு எனது
வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் அருமையான ஒரு இசை நிகழ்வுகள்லாம் இருக்கு. மீண்டும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மனதோடு பேசுவோம், மனதோடு வாழ்வோம், மன ஒற்றுமை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வளரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.